குக் வித் கோமாளி சீசன் 5ல இப்ப ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுக்க ஒரு குக்னா அது நடிகை ஷாலின் ஜோயா தான். இவங்க கேரளா அப்படின்றனால இவங்களோட தமிழ் உச்சரிப்பே ரொம்பவே வித்தியாசமாவும் ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். அதுலயும் இவங்க வந்த 2 எபிசோட்லயே இவங்க சமையல தாண்டி இவங்க பேசுற விதத்துக்கே மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இவங்களுக்காக உருவாகிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இவங்க பேசுற விதம் கொஞ்சம் மரியாதை குறைவா இருக்கிற மாதிரியும் ஆகுது. அதுலயும் இவங்க கடந்த 2 எபிசோட்லயே செஃப் தாமு அப்பாவை உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி மரியாதை குறைவா பேசிட்டாங்க. என்னதான் அது அவங்களோட பேசுற விதம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட பல ரசிகர்களுக்கு ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசுதுன்னு ரொம்பவே கோவத்தை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு. இதை தொடர்ந்து ஒரு ரசிகர் அவங்க கிட்ட நீங்க உண்மையிலேயே லாங்குவேஜ் ப்ராப்ளம்னாலதான் இப்படி பேசுறீங்களா இல்ல நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு நடிகை ஷாலின் ஜோயா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஐயோ சத்தியமா எனக்கு தமிழ் அவ்வளவா பேச வராது, நான் வேணும்னு யாரையும் தப்பா பேசல, என்னோட தமிழ் அந்த மாதிரி. செஃப் தாமாப்பா கிட்டயே இத பத்தி நான் சொல்லியிருக்கேன், ஆனா இது உங்களுக்கு தப்பா பட்டா என்ன மன்னிச்சிருங்க, கூடிய சீக்கிரமே தமிழ் ஒழுங்கா கத்துக்கிட்டு பேசுறேன் அப்படின்னு ரொம்பவே சோகமா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளி நிகழ்ச்சி என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சு நான் பண்றேன், தொடர்ந்து உங்க சப்போர்ட் எனக்கு கொடுங்க, கண்டிப்பா உங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை ஷாலின் ஜோயா சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் அவங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.